ஹாய், வெல்கம் டு டியூஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரம் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 5 என்ன நடந்தது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பனிங்கில் மொட்டை வந்து பஸ்ஸுக்குள்ளே தான் தூங்கிட்டு இருக்கான். ஆனால் அவனை தூங்க விடாமல் இந்த ஜந்துக்கள் அந்த திங்ஸ் வந்து பயங்கரமாக அவனை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது. இதில் காண்டான நம்ம மொட்டை வந்து அவங்கள பார்த்தே ஒரு டைலாக் சொல்கிறான், என்னென்னா எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஜேடை வந்து காட்டுறாங்க. ஜேடு வந்து பாரில் தான் இப்போ தங்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பாரை நடத்திட்டு இருந்த டாம் வந்து இறந்துட்டான். அதனால் இவன் அங்கே தான் இருக்கான். அவனுக்கு வந்து அந்த சிம்பிள், அது போக அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த ஒரு ஆளோட ஃபோட்டோ, ஸோ இது ரெண்டுமே வந்து பயங்கர இமேஜினேஷனாக அவனுக்கு வந்து பயங்கர டிஸ்டர்பிங்காகவே வந்து இருக்குது. இப்போ அப்படியே அடுத்த நாள் விடியுது. சர்ச்சை வந்து காட்டுறாங்க. இந்த சர்ச்சில் தான் வந்து நம்ம பாய்டும் சாராவும் 2 பேருமே வந்து இருக்காங்க. ஸோ காலங்காத்தாலேயே வந்து வம்புழுக்கிறதுக்கு 2 பேர் வந்துட்டாங்க. யாருன்னா நம்ம தபிதா அண்ட் ஜிம். ஸோ அவங்களுக்குமே விஷயம் தெரிஞ்சிருச்சு, சாரா இந்த ஊரில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து சாராக்கிட்டேயும் பாய்டுக்கிட்டேயும் சண்டை போடுறக்கு வராங்க. பட் பாய்டு வந்து தடுக்கிறான், இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, அவன் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி. பட் அது எதுவுமே வந்து அவங்க காதில் வாங்கிக்கல. ஏன்னா அவன் வந்து ஈத்தனையே வந்து கொல்ல ட்ரை பண்ணியிருக்காள்ல. ஸோ தாய் பாசம்ல ஈத்தனோட பேரண்ட்ஸுக்கும் நம்ம பாய்டுக்குமே வந்து பயங்கர வாக்குவாதமாகி, ஸோ இந்த ரூல்ஸு என்னெல்லாம் என்னாச்சுன்னு சொல்லி நம்ம ஜிம் வந்து கேட்கும்போது அவன் திரும்ப நாகப்படுங்கிற மாதிரி கேட்குறான். என்ன அப்படின்னா, லைக் உன்னை ஒண்டா கொண்டு போய் டவரை யாரா கொண்டு போய் காலனி ஹவுஸ் மேலே வைக்க சொன்னான். அது மட்டும் இல்லாமல் உன் வீட்டில் வந்து உன்னோட வீடே வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகி கிடக்குது, இதெல்லாம் யாரை கேட்டு நீ பண்ணன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் கடைசியில் நம்ம தபிதா வந்து சாராவை கூப்பிட்டு ஒரு பயங்கர வார்னிங், நீ வந்து ஈத்தன் பக்கத்தில் வந்த அவளை உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தபிதாவுமே வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு போகிறான் சாராவுக்கு. ஸோ நம்ம பாய்டு வந்து இதை பற்றி நம்ம டோனா கிட்டே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டோனாவை பார்க்க வந்து கிளம்புறான். ஸோ சர்ச்சிலேருந்து போனால் நம்ம ஜிம்மாகட்டும் தபிதாகட்டும் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது நம்ம ஈத்தன் வந்து டோரை லாக் பண்ணி பயந்து போய் உட்காந்துருக்கான், ஏன்னா சாரா வந்ததை பார்த்து. பட் ஸ்டில் ஈத்தன் வந்து நான் வந்து சாராவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். ஒரு வழியாக சாரா வந்து அந்த சர்ச்சை விட்டு வெளியே வந்து ஊருக்குள்ளே வரா. ஸோ அவள் தங்கிட்டு இருந்த அவளும் அவங்க அண்ணா நேத்தனும் தங்கிட்டு இருந்த அந்த வீட்டுக்கு போய் ஸோ அவங்களோட திங்ஸ் எல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து எடுக்கலான்னு போகும்போது அங்கே எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே வந்து ஆல்ரெடி 2 பேர் ஒரு கப்புள்ஸ் வந்து தங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப சாராவை வந்து ரொம்ப ஹார்ஷாகவே வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. 1000 தான் இருந்தாலும் சாரா வந்து ஒரு என்ன சொல்ல கொலகாரி தானே. ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக ட்ரீட் பண்ணி உன்னோட பொருளெல்லாம் எதுவும் இங்கே இல்லை, எல்லாமே வந்து அந்த கிச்சன் அந்த ஸ்டோரேஜுக்கு வந்து போயிடுச்சு, நீ அங்கே போய் கேட்டுக்க அப்படின்னு சொல்லி. பட் சாரா வந்து அவங்க அண்ணன் கொடுத்த ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு பொருளை தான் தேடிட்டு இருக்கா. இப்போ அப்படியே வந்து நம்ம ஜேடை வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த பாரில் வந்து பார்த்திங்கன்னா காலி பாட்டிலையெல்லாம் வச்சு அந்த சிம்பிளை வச்சு அவன் எதேதோ பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் ஒன்றுமே அவனுக்கு வந்து விளங்க மாட்டேங்குது. டக்குன்னு நம்ம விக்டருமே வந்து ஜேடை பார்க்க வரான். ஜேடு பார்க்க வந்துட்டு, ஸோ நீ வந்து எனக்கு ஒன்று பண்ணி கொடுத்த அப்படின்னா உனக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆள் பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன்னு சொல்லி விக்டர் வந்து பேசுகிறேன். ஸோ என்ன பண்ணணுன்னா, இந்த வயலின் நீ வாசிக்கணும், ஆனால் இங்கே வாசிக்கக்கூடாது, நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே போய் நீ வாசிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ ஜேடும் விக்டரும் வந்து ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க. இப்போது ஜிம்மும் தபிதாவுமே வந்து பயங்கர டிஸ்கஷன். அதாவது ஈத்தனை வந்து சாராவை பார்க்குறக்கு விடலாமா வேண்டாமா, அவள் ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு. பட் ஜிம் வந்து ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி அவன் இது வந்து என்ன சொல்கிறது, இந்த ஊர் வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான இடமெல்லாம் கிடையாது. ஸோ அப்போது இவன் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் தான் அவன் சர்வே பண்ண முடியும், அவன் போக்கில் அவனை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வந்து தபிதாவை கன்வின்ஸ் பண்ணி ஸோ ஓகேவும் சொல்ல வச்சுட்டாங்க. இப்போ என்னென்னா, நம்ம காலனி ஹவுஸில் வந்து டோனாவும் பாய்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சாரா விஷயம் பற்றி டோனாக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இது டோனாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், நம்மளை ஒரு வழி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பாய்டே போய் டோனாகிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்கிறா. அப்போ தான் வந்து டோனாவுமே வந்து ஒரு விஷயங்களை சொல்கிறா, என்னென்னா, நீ வந்து ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்க, நீ ஏதோ பண்ணிகிட்டு இருக்க, இது சாராவை பற்றி கிடையாது, இது வந்து ஆபி பற்றினது அப்படின்னு. ஸோ இந்த ஆபி தான் வந்து நம்ம பாய்டோட ஒய்ஃபு. ஸோ லாஸ்ட் சீசன்லேயே வந்து இந்த ஆபி அந்த மாதிரி ஆபி வர மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ நீ ஆபியால் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிருக்க. இன்னும் நிறையா விஷயம் டோனா வந்து சொல்லுவான், என்னென்னா நீ தான் வந்து ஆபியை வந்து கன்னை யூஸ் பண்ணி சுட்டுட்ட அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாள். ஸோ அதுதான் இத்தனைக்கும் காரணம் பாய்டு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் உன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை நீயே வந்து இழந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டோனா வந்து பாய்டுகிட்ட சொல்லுவாள். அது மட்டும் இல்லாமல் இந்த சாரா விஷயத்தை பற்றி நீ வந்து கென்னியோட அம்மாட்ட போய் பேசுனியா அப்படின்னு கேட்பா. பட் பாய்டு ஒன்றுமே பேசலை. சரி, நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலனி ஹவுஸ்லேருந்து அவன் கிளம்புவான். ஸோ இப்போ அந்த கிச்சன் கிட்ட தான் வந்து நம்ம சாரா வந்து இருக்கா. ஏன்னா அந்த பொருள் எல்லாமே வந்து அங்கே தானே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு இருக்கும்போது தான் வந்து ஈத்தனும் ஜிம்மும் வந்துடுவாங்க. ஈத்தன் வந்து பார்த்துட்டு, இந்த மாதிரி நானும் நீயும் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் நினச்சோம், ஆனால் நீ வந்து இப்படி பண்ணிட்ட. இன்னொன்று, அந்த உட்ஸு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே மான்ஸ்டர்ஸ் தான். ஏன்னா
இந்த ஊருக்குள்ளே இருந்தால் தான் மக்கள் உயிரோடு இருக்க முடியும். அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயெல்லாம் உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் நீ அந்த உட்ஸுக்குள்ளே போய் தானே இவ்வளோ நாள் உயிரோடு இருந்த, அப்போ நீயும் வந்து ஒரு மான்ஸ்டர் தான். அது மட்டும் இல்லாமல் ஈத்தனும் அந்த டைலாக்கை போடுவான், என்ன அப்படின்னா எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லி சாராவை பார்த்து சொல்லுவாள். சாராவுக்கு வந்து சாரா அது வேணும்னு பண்ணலை, பட் பண்ணிட்டான்ல. ஸோ அதுவுமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கும். இப்போ நம்ம விக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேடை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டே இருப்பான். ஸோ அப்போ தான் பார்க்கும்போது அவன் நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவான். என்னென்னா இங்கே நிறைய மரங்கள் எல்லாமே வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவான். என்னடா லூஸ்தனமாக பேசுகிறானேன்னு இருக்கும். அப்போ தான் போய் பார்த்தா ஜேடுக்குமே வந்து பயங்கர சர்ப்ரைஸ். என்னென்னா அங்கே நிறையா கார்ஸ் வந்து நின்றுட்டுருக்கோம். இன்னும் அந்த ஒரு ராக்குக்கு அந்த பக்கம் போய் பார்த்தா நம்ம விக்டர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த கார்ஸ் வந்து அங்கே இருந்திருக்கு. ஸோ இத்தனை கார்ஸையுமே வந்து இங்கே மூவ் பண்ணி நிறுத்தினது வந்து நம்ம விக்டர் தான். அந்த டோட்டல் இடத்தையுமே வந்து பார்த்து ஜேடுக்கு வந்து பயங்கர ஷாக்காது. ஏன்னா நிறையா கார் நின்றுட்டுருக்கோம். அந்த காரில் அந்த ஒரு காருன்னு நீங்கள் கணக்கு போட்டாலும் கூட எத்தனை பேர் அப்போ இந்த ஊரில் வந்து இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் இறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜேடுக்கு வந்து பயங்கர ஒரு ஷாக்கு. இப்போ அப்படியே சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னா சாரா தனியாக உட்காந்துருப்பா. அங்கே வந்து இந்த பஸ்ஸிலிருந்து ஒருத்தன் வந்திருப்பான், எல்ஜின். ஸோ இந்த எல்ஜின் வந்து சாராவை பற்றி அவளுக்கு பெருசாக தெரில, பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சாரா கிட்ட பேசிட்டுமே வந்து இருக்கான். நிறையா ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி மோட்டிவேட்டும் பண்ணி விட்றான். என்னென்னா உனக்கு வேணும்னா நீ தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எதை ரெஃபர் பண்ணுறதுனா அந்த கிச்சனில் தான் வந்து இந்த நேத்தன் கொடுத்த ஏதோ ஒரு கிஃப்டாக ஒரு சம்திங் ஒரு திங் வந்து அங்கே இருக்கும். ஸோ இதை நான் எப்படி போய் கேட்குறது அப்படிங்கும்போது தான் இந்த எல்ஜின் வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி ஒன்று போடுவான். ஸோ இப்போ சாரா வந்து சரி நம்ம போய் கேட்டுருவோம்னு சொல்லிட்டு கென்னியோட அம்மாவே போய் பார்த்து என்னோடய திங்ஸ் வேணும்னு சொல்லி கேட்க, கென்னியோட அம்மாவுமே வந்து பயங்கர எமோஷ்னல். ஸோ கென்னியோட அப்பா இருக்கார்ல, ஸோ அவர் கொண்டதுமே வந்து சாரா தான். ஸோ அவள் வந்து கென்னியோட அம்மா வந்து சாராவை வந்து தன்னோட பொண்ணு மாதிரி தான் வந்து பார்த்தாங்க. பட் சாரா எப்படி பண்ணது வந்து கென்னியோட அம்மாவுக்கு ஏற்றுக்கவே முடியல. ஃபைனலாக அந்த திங்ஸ் எல்லாமே வந்து சாராட்ட கொடுத்துட்டு சாராவும் பயங்கர எமோஷ்னலாக இருக்கா, கென்னியோட அம்மாவுமே வந்து பயங்கர எமோஷ்னலாக இருக்காங்க. ஸோ அந்த திங்ஸை வாங்கிட்டு அவன் வெளியே போகும்போது டக்குன்னு நம்ம கென்னி பார்த்து அந்த பொருள் எல்லாத்தையுமே தூக்கி வீசி, ஸோ அவங்க அண்ணன் வந்து சாராவுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு சின்ன ஒரு பொம்மை, ஸோ அதை வந்து நம்ம கென்னி போட்டு உடச்சிருவான். கிட்டத்தட்ட கென்னி வந்து சாராவையே வந்து பயங்கரமாக பயமுறுத்திடுவான். ஸோ இது அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து வேடிக்கையும் பார்த்துட்ருப்பாங்க. சாரா அங்கேருந்து ஓடிடுவாள். ஸோ இப்போ வந்து நம்ம ஜேட் ஆகட்டும் விக்டர் ஆகட்டும் ரெண்டு பேருமே அந்த இடத்துல உட்காந்து அந்த வயலினை வந்து வாசிச்சுட்டு இருப்பாங்க. பிகாஸ் அது ஒரு சாங்குமே வந்து இப்போ ட்விங்கிள் ஸ்டாராக சம்திங் ஏதோ ஒரு சாங்கை மென்ஷன் பண்ணியுமே வந்து நம்ம விக்டர் கேட்கும்போது அவனுக்கு நிறையா மெமரிஸ் எல்லாமே வரும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லுவான். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் பேர் வந்து கிறிஸ்டோஃபர். இந்த கிறிஸ்டோஃபர் வந்து இந்த ஊருக்கு வந்தான், அவன் வந்து இங்கே இருக்கிற மக்களை வந்து சிரிக்க வச்சான். ஏன்னா இந்த இடமே அப்படி தானே, ரொம்ப ஒரு டிப்ரெஸ்ஸான ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு இடம். இங்கே வந்து மக்களை சிரிக்க வச்சா மக்களுக்குமே வந்து அவனை வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லுவான். சரி அதுக்கப்புறம் என்னாச்சுடா அப்படின்னு கேட்கும்போது விக்டர் வந்து இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜேட் பயங்கரமாக கடுப்பாகி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிருவான். என்னென்னா இந்த ஊரில் வந்ததுலேருந்து இந்த சிம்பிளை நான் பார்த்துக்கிட்டே தான்டா இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல, தயவு செஞ்சு நீ சொல்லு. இந்த கிறிஸ்டோஃபரும் இந்த சிம்பிளை பார்த்துருக்கான், நானும் இந்த சிம்பிளை பார்த்துருக்கேன், ஸோ நீ தானே அவங்க கூட இருந்திருக்க, ஏதாவது சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது தான் வந்து விக்டர் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லுவான். என்னென்னா இந்த கிறிஸ்டோஃபர் வந்து எப்போ இந்த சிம்பிளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணானோ அப்போலேருந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிரிக்கிறதும் நிறுத்திட்டாங்க. அவனுமே வந்து மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதையுமே வந்து நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் ஒரு நைட்டு வந்து ஏதோ ஒன்று இருக்கும், எங்கள் அம்மா வந்து கிறிஸ்டோஃபருக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் நீ பதுங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா ஊர் மொத்தமாகவுமே வந்து இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து இறந்துருப்பாங்க. ஸோ இந்த சிம்பிளை பார்த்தா வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பாக தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே சொல்லுவாள். ஜேடை கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி தான் வந்து அவன் ஒரு விஷயத்தையுமே சொல்லுவான். என்னென்னா இந்த ட்ரீஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னு வந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த சிம்பிளை பார்த்ததுக்கப்புறம் தவறான விஷயங்கள் தான் வந்து இங்கே நிறைய நடக்குங்கிற மாதிரி தான் வந்து ஸோ விக்டர் வந்து இந்த மாதிரி இன்டைரக்டாக நம்ம ஜேடுக்கிட்ட சொல்ல வரான். இப்போ வந்து நம்ம கவிதா வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் ஒரு சின்ன ஒரு கேவ் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் தான் வந்து நம்ம விக்டரும் நம்ம தபிதாவுமே வந்து எபிசோட் 1 வந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நின்றுட்டு ஏதோ அந்த கட்டையெல்லாம் வச்சு ஏதோ ஒரு மசா ஆடுறதுக்கு மாதிரி ஏதோ பில்டிங் மாதிரி எல்லாம் வச்சு செதுக்கிட்டு இருப்பா. ஸோ டக்குன்னு பார்த்திங்கன்னா அவளுக்கு மட்டுமே தெரிகிற அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட சின்ன குழந்தைகள் எல்லாமே வந்து தபிதா கிட்ட வந்து அது ஏதோ ஒன்று ஒரு வேர்டை வந்து மென்ஷனுமே வந்து பண்ணுது, ஏன்னா ஆங்கூயா சம்திங். ஸோ அதை மென்ஷனுமே பண்ணுது. ஸோ டக்குன்னு அந்த டைம் ஜேடுமே வரும்போது அவங்களாம் காணாமல் போயிடுவாங்க. தபிதாவுக்கு வந்து மூக்குலேருந்து ரத்தமே வரும்.
ஜேடுமே வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது தபிதா நீ வந்து அவங்கள பார்த்தியான்னு கேட்பா. பட் அவங்க எல்லாருமே அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட குழந்தைங்க எல்லாருமே வந்து தபிதா கண்ணுக்கு மட்டும்தான் வந்து தெரியுது. இன்னொன்று தபிதா கண்ணுக்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒரு பையன் வந்து நம்ம விக்டர் கண்ணுக்கும் தெரியும், ஈத்தன் கண்ணுக்குமே வந்து தெரிவாங்க. இப்போது பாய்டு வந்து நம்ம கென்னியோட அம்மாவை பார்க்க போயிட்டுருக்கும்போது டக்குன்னு ஜிம்மு வந்து பாய்டை நிறுத்தி இந்த மாதிரி சாரா கிட்ட வந்து நாங்கள் போய் பேசணும். ஆனால் காலையில் வந்து ஜிம் வந்து பயங்கர டென்ஷனாக இருப்பான், சாரா மேலே பாய்டு மேலே பயங்கரமாக கோபமாக இருப்பாள். பட் சாரா, ஈத்தன், ஜிம் இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து ஜிம்முக்குமே வந்து ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. சாராவை நான் பார்க்கும்போது அவளை பார்த்து எனக்கு கொலைகாரன் மாதிரி தெரியல, ஏதோ புரோக்கன் கிட் மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் போல், எல்லாரையுமே வந்து ஒரு எட்ஜுக்கு தள்ளி அவங்கள உடைக்கிறது தான் வந்து இந்த பிளேஸோட வேலையை என்னமோ அப்படின்னு சொல்லி சாராக்கு ஒரு மாதிரி சப்போர்ட்டாக தான் வந்து ஜிம்முமே வந்து பேசுவாள். பாய்டுக்கு பயங்கர ஷாக்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேடியோ விஷயத்தை பற்றியும் பாய்கிட்ட சொல்லுவாள். என்னென்னா நாங்கள் ரேடியோவில் வந்து இந்த மாதிரி பேசணும், ஒருத்தன் பேசினா அவனுக்கு என் பேர் என்னன்னு தெரிஞ்சிருக்கு, என் வீட்டில் பேஸ்மெண்ட்டில் தபிதா என்ன பண்ணிட்டு இருந்தானோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது 2 பேர் சேர்ந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஜிம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாய்டுக்கு சப்போர்ட்டாக தான் ஒரு மாதிரி பேசுகிறான். இப்போ பாய்டு வந்து அப்படியே அங்கேருந்து கிளம்பி நம்ம கென்னியோட அம்மாவை வந்து பார்க்க போகிறாங்க. பட் கென்னியோட அம்மாவுக்கு வந்து பாய்டு மேலே கோவம், ஏன்னா சாரா விஷயம் பற்றி கென்னியோட அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ அதுவுமே வந்து பயங்கர ஒரு கோவம். பாய்டு வந்து கென்னியோட அம்மாட்ட என்ன பேச போகிறான் அப்படிங்கிறதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எபிசோடை பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.